ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னுடைய கைப்பக்குவத்தில் கிராமத்து ஸ்டைலில் வந்து செய்ய போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருவாடு வந்து குழம்பு கருவாடு தான். மொதக்கண்ட மீன் வந்து ட்ரை ஃபிஷ்ஷாக ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த மொதக்கண்ட கருவாடு வந்து ரொம்பவே நல்லா அருமையாக இருக்கும். குழம்புல போட்டால் டக்குன்னு வந்து ஊறிடும். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய தலையெல்லாம் எடுத்துகிட்டு வாலையும் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்பக்கம் வந்து நம்ம லைட்டாக அருவாமனை இருந்ததுன்னா ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை கத்தி பழக்கம் இருந்ததுன்னா அதுவும் ஓகே. இது நடுவில் நம்ம கீறிட்டு இதில் உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் எடுத்துடணும். ஒரு சிலது வந்து கீரி டஸ்ட்டெல்லாம் எடுத்துருக்காங்க, ஒரு சிலது வந்து முழுசாகவே இருக்குது. இது நம்ம தேவையான அளவுக்கு கருவாடு எடுத்து நல்லா இந்த தலையும் வாலும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற டஸ்ட்டை எடுத்துகிட்டு நல்லா வாமான சுடு தண்ணியில் போட்டு ½ அன் ஹவர் ஊற விட்டு அதோட டஸ்ட்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். அதில் இருக்கக்கூடிய செதில்கள் மட்டும் நல்லா ஃபெரால், அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே கிளியராக வந்து ஊறி வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 2-3 தடவை குளிர்ந்த தண்ணியில் கழுவி. இப்போ பாருங்கள், கருவாட்டு குழம்புக்கு தேவையான கருவாடு நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. தலையும் வாலும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் நல்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். உள்ளே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துடும். இது வந்து நல்லா ஒரு ½ கிலோ கருவாடு இருக்கும். நம்ம எவ்வளோ கருவாடு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு இன்னும் வந்து இந்த கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்ன போடுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் வந்து இதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வெதுப்பாக ஆனோன்னு அதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா தண்ணி நல்லா வார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இந்த தண்ணியை இந்த கருவாட்டோடு நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியானது நல்லா கருவாடு முழுகிற அளவுக்கு ஊற்றணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம வந்து டேப் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா வந்து தண்ணியில். இப்போ இந்த கருவாடு வந்து கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர்லேயே நல்லா வந்து ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த அந்த கருவாடோடைய தன்மையே இப்படி தான். ½ அன் ஹவரில் நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதை நல்லா 2-3 வாட்டி கோல்டு வாட்டர் போட்டு நல்லா பச்சை தண்ணியில் நல்லா நம்ம அலசி எடுத்துடலாம். இதில் இருக்கக்கூடிய செதில்கள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய பெரால்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எல்லாமே வந்துடும். உள்ளே இருக்கிற டஸ்ட்டும் வந்து நம்ம வந்து கையிலே கீறி விட்டோம்னா இது போல் முக்கால் பாகம் வந்து கட் பண்ண கருவாட்டில் வந்துடும். நல்லாவே ½ அன் ஹவர் ஊற விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லா கருவாடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 முறை நல்லா அழகாக எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எந்த டஸ்ட்டுமே இல்லை பாருங்கள். ஓகே, மொச்சக்கொட்டை வந்து கரெக்டாக ஓவர் நைட் ஒரு 8 to 9 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டு பாகம் வந்து வெந்ததுன்னா போதும். ஒரு 4 விசில் விடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு தாளிக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். கடுகு ½ டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ½ டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 30 to 35 வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 20 பல்லு பூண்டு அதே போல் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து இதே போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் 10 to 8 பீஸ் அளவுக்கு முருங்கைக்காயும் எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் வந்து நீள்வாகுலையும் கொஞ்சம் வந்து குறுக்குலையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு ரெடி பண்ணும்போது மொச்சை ஊற விட்ட தண்ணியும் வந்து குழம்போடு வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம செய்யறது கருவாட்டு குழம்பு அப்படின்னு இப்போ பாருங்கள். இந்த வானலில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்ததும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது நல்லா சேர்த்து வெங்காயம் நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌனாக வரணும். வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌனாக செவந்து வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விடலாம். வதங்க விட்டவுடனே நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அது 3த்தையும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது 3த்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். அதிக நேரம் வதங்க விடக்கூடாது. முருங்கைக்காய் வந்து டக்குன்னு நமக்கு வெந்து வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மொச்சையும் வேக வச்ச மொச்சையும் சேர்த்துட்டேன். அதோட தண்ணி மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். குழம்பு ரெடி பண்ணும்போது அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளி ஊற விட்டுருக்கேன். நல்லா 1 ஹவர் ஊறிட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்,
கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கரெக்டாக அரை டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது சின்ன டீஸ்பூனுன்றதுனால நான் செகண்ட் டைம் போடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். 6 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடணும். 6 டீஸ்பூன் நல்லா இது போல் கோபுரமாக எடுத்து, இன்னுமே நல்லா கோபுரமாக எடுத்து 6 டீஸ்பூன் போடணும். இது வந்து 5லேருந்து 6 பேருக்கு உண்டான கருவாட்டு. இப்போ பாருங்கள், மிளகாய் தூள் 6 டீஸ்பூன் போட்டாச்சு. உப்பு அரை அளவு போடலாம். ஏன்னா வந்து கருவாடு நம்ம தண்ணியில் ஊற விட்டதுனால உப்போட அளவு குறைஞ்சிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். மேலே வந்து நம்ம மொச்சை ஊற வச்சோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு வந்து குறைவாக போட்டுக்கலாம். நம்ம ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம உப்போடைய அளவை வந்து கொஞ்சம் அதிகமாக்கிக்கலாம். இது நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் நல்லா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கலந்து விட்டாச்சு காயெல்லாம். இப்போ இந்த மொச்சை வேக வச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய்கள் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம புளியை நல்லா கரைச்சி இதோடைய தண்ணியை நம்ம இதோட விடலாம். காய்கள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா புளியை சேர்க்கலாம். மூடி போட்டு கருவாட்டு குழம்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கொதிக்குது சூப்பராக. இந்த கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்புல ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரைத்தண்டு. சிகப்பு கலரில் வரும் பாருங்கள் கீரைத்தண்டு. அது போட்டோம்னா இன்னும் வந்து நமக்கு அருமையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான குழம்பு கிடச்சிருக்கும். அது வந்து கீரைத்தண்டு கிடைக்காததுனால நான் இதோட இப்போ நம்ம போட்ட எல்லா காயுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை நம்ம சேர்த்துக்கலாம். இது போல் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வைக்கும்போது நமக்கு பழைய புளி கிடச்சிதுன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட் வந்து செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பழைய புளி தான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த புளி சேர்த்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். புளியோட அந்த பச்சை வாசனைலாம் போனோடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவாட்டை போட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு இப்போ புளி தண்ணி விட்டு நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். ஒன்றா வந்து இப்படி சேர்த்துக்கிட்டு வந்துடலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்டியில் நம்ம வந்து தொழவி விடக்கூடாது. ஜெல்லி கரண்டியில் அப்படியே கொஞ்சம் நம்ம ஜென்டிலாக வந்து கிளறி விட்டுடணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். மீடியத்தில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கமகமக்கும் கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெடி. இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை எப்பவுமே வந்து கைகளில் நல்லா இது போல் ஒடிச்சு போடுறது மூலமாக நல்ல வாசனை அதிகமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணி போடுறத விட இப்படி நம்ம ஒடிச்சு போட்டோம்னா வாசனை பயங்கரமாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு கமகமன்னு நல்லா சூப்பராக நாக்கில் வந்து எச்சில் ஊறுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. இந்த கருவாட்டு குழம்புல ஒரு துண்டு கருவாட்டையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.